ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் 3.0. நம்மளுடைய ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வந்த சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 3 கிராண்ட் ஃபினாலே மிகவும் பிரம்மாண்டமாக நிறைவடைந்த நிலையில் நம்மளுடைய மலையகத்து குயிலான அசானி அவர்கள் தேர்வாகாவிட்டாலும் அவங்க இறுதிப் போட்டியில் மக்களுக்காக பாடல் பாடியிருந்தாங்க. ஸோ இந்த கிராண்ட் ஃபினாலே முடிந்த நிலையில் ஈழத்து குயிலான கில்மிஷா அவர்கள் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்நிலையில் நம்மளுடைய மலையகத்து கோயிலான அசானி அவர்கள் தங்களுடைய ஊரான யாழ்ப்பாணத்துக்கு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகிருக்குங்க. அது எப்போ போயிருக்காங்க என்னன்னு தாங்க இந்த பதிவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்த சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் கிராண்ட் ஃபினாலேயில் டைட்டில் வின்னராக ஈழத்து குயிலான கில்மிஷா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் நம்ம எல்லோருக்கும் பிடித்த போட்டியாளர்களில் ஒருவரான மலையகத்து குயில் அசானி அவர்கள் தங்களுடைய தாய்நாட்டிற்கு எப்போ திரும்ப போகிறாங்கிற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் இருந்த நிலையில் அவங்க நேற்று யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அவங்க நாட்டுக்கு திரும்பின அசானி அவர்கள் எல்லோருமே மிகவும் சிறப்பாக வரவேற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய அசானி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மிகவும் கௌரவமாக வரவேற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய அசானி அவர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமே அவங்க ஊரில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏனென்றால் அசானி அவர்கள் விமான நிலையத்திலேருந்து அவங்களுடைய ஊருக்கு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அசானி அவர்களுடைய வருகையை அவங்களுடைய ஊர் மக்கள் ரொம்பவே கிராண்டாக கொண்டாடுறாங்களாம். ஸோ அது நாளை நடைபெற உள்ள நிலையில் இன்னைக்கு அவங்க இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் அவங்க ஊரில் மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய மலையகத்து கோயிலான அசானி அவர்கள் விமான நிலையத்திலேயே அவங்களுடைய ஊர் மக்கள் மிகவும் அழகாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லோருமே வரவேற்றிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க கொழும்புல தான் நின்றுட்டு இருக்காங்களாம். இன்னும் மலையகத்துக்கு போகலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான நேர்காணல்கள் இருக்கிறதுனால இன்னும் இவங்க மலையகத்துக்கு போக முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்நிலையில் அசானி அவர்கள் தன்னுடைய சரிகமபாவோட அனுபவம் பற்றியும் சொல்லியிருக்காங்க. தனக்கு உதவியவர்களுக்கு மிகவும் நன்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் அசானி அவர்கள் என்னுடைய மக்களுக்காக நான் இன்னும் பாடி பாடி மென்மேலும் வளர்ந்து என்னுடைய மக்களுக்காக பாடுபடுவேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ பல சந்தோஷமான தகவல்களை பகிர்ந்திருந்த அசானி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மேலும் மலையகத்து மக்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய மலையகத்து கோயிலான அசானி அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும் என நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ.